आज के इस गौरवमयी कार्यक्रम में मेरे साथ मंच पर उपस्थित श्री R.N. रवि जी, महामहिम राज्यपाल तमिलनाडु, श्री N. श्रीनिवासन जी, वाइस चेयरमैन और MD इंडिया सीमेंट, और मेरे मित्र भी है श्रीनिवासन जी, श्री N. मुरुगन जी, श्री थंगम थेन्नारुसु जी, उद्योग मंत्री तमिलनाडु, वित्त मंत्री आंध्र प्रदेश, श्रीमती रूपा गुरुनाथ जी, इंडिया सीमेंट की होल टाइम डायरेक्टर है, और आज यहाँ पर आए हुए उद्योग जगत और खेल जगत के सभी गणमान्य व्यक्तिगण और इंडिया सीमेंट के परिवारजनों, सबसे पहले मैं श्रीनिवासन जी और उनकी टीम को बहुत बहुत शुभकामनाएं देना चाहता हूं, क्योंकि कोई भी संस्था 75 साल पूरा करती है तो अपने आप में वो क्षेत्र में अपने को साबित कर लीडर के रूप में उभरती है, तभी 75 साल की जर्नी समाप्त होती है। அனைவருக்கும் வணக்கம். இந்த மதிப்பிற்குரிய விழாவிலே பங்கேற்றிருக்கும் நம் மாட்சிமிகு ஆளுநர் அவர்களுக்கும், இந்தியா சிமெண்டின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும், மற்றும் தொழில் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், ஆந்திர பிரதேசத்தின் அமைச்சர் அவர்களுக்கும், திரு ரூபா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்றிருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர். அவருக்கு ஏன்னா 75 ஆண்டு காலம் ஒரு நிறுவனம் பூர்த்தி செய்கிறது என்றால் அவர்கள் அந்த துறையின் மிகப்பெரிய தலைவர்களாக, லீடர்களாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அது மாதிரி ஒரு அற்புதமான சாதனையை செய்ததற்காக முதலில் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்திற்கும் திரு श्रीनिवासन அவர்களுக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, सबसे पहले तो मैं श्रीनिवासन जी ने कहा कि वो मेरा धन्यवाद करेंगे. मैं श्रीनिवासन जी को कहना चाहता हूं, मेरे और उनके बीच में धन्यवाद का रिश्ता नहीं है. मैंने आपको इंडस्ट्री के अंदर काम करते हुए बहुत नजदीक से नहीं देखा है, मगर श्रीनिवासन जी को याद भी नहीं होगा, जब वो चेस एसोसिएशन से जुड़े थे तब मैं गुजरात चेस एसोसिएशन का अध्यक्ष था, और जब वो सेक्रेटरी और चेयरमैन बने BCCI के, तब मैं गुजरात स्टेट क्रिकेट एसोसिएशन का अध्यक्ष था. मैंने स्पोर्ट्स ऑर्गेनाइजेशन के अंदर श्रीनिवासन जी को काम करते हुए देखा है. स्पोर्ट्स ऑर्गेनाइजेशन के अंदर पारदर्शिता लाना, स्पोर्ट्स ऑर्गेनाइजेशन के अंदर जितनी भी संभावनाएं पड़ी है, पॉसिबिलिटी पड़ी है, उसको 100% एक्सप्लोर करना, और स्पोर्ट पर्सन जो हमारे खिलाड़ी है उनके जीवन को बेहतर बनाने के लिए श्रीनिवासन जी ने देश में एक नया रास्ता सबको दिखाया. இந்த நண்பர்களே, இந்த விழாவில் பேசுகையில் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் முதல்ல நன்றி உரை சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நட்புக்கு இடையில நன்றி உணர்வே தேவையில்லை, அதனால நமக்குள்ள இருக்கிற நட்புக்காக நீங்க நன்றி சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லியிருந்தேன். எங்களுக்குள்ள இருக்க நட்பு விளையாட்டுத்துறை மூலமாக வளர்ந்தது. அவர் எப்போ சென்னை கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு தலைவராக இருந்தபோது நான் குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு தலைவராக இருந்தேன். பின்னர் ஒரு இந்திய தலைமை எடுத்த போது கூட நானும் குஜராத்தில் கிரிக்கெட் தொடர்பாக எங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு மலர்ந்து கொண்டிருந்தது. விளையாட்டுத்துறையை பொறுத்த வகையிலே அவருடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறதோ அத்தனை வாய்ப்புகளையும்
100% வெற்றியாக மாற்றக்கூடிய திறமை திரு சீனிவாசன் அவர்களுக்கு உண்டு. அதே போல விளையாட்டு வீரர்களுக்காக அதிகம் அவர் நலனுக்காகவும் உயர்வுக்காகவும் பாடுபட்டவர் திரு சீனிவாசன் அவர்கள். आज इंडिया सीमेंट की 75वीं वर्षगांठ पर हम सब एकत्रित आए हैं. स्वाभाविक रूप से जिस जमाने में SNN संकलिंगा और श्री TS नारायण स्वामी ने ये साहस शुरू किया होगा, उनको भी मालूम नहीं होगा कि उनका बोया हुआ एक बीज वटवृक्ष बनकर देश के विकास में इतना कंट्रीब्यूट करेगा. இன்று இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் 75வது ஆண்டு விழா என்ற மிகப்பெரிய இலக்கை எட்டியிருக்கிறது. இதை தொடங்கிய திரு TS நாராயணசாமி அவர்கள் கூட நினைத்திருந்திருக்க மாட்டார். நாம் நடப்போகும் இந்த ஒரு சிறிய விதை மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து அனைவருக்கும் பலன் தரப்போகிறது என்ற எண்ணம் இருந்திருக்காது. அந்த அளவு இது மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. किसी भी देश को विकास के रास्ते पर चलने के लिए उसकी प्राथमिक रिक्वायरमेंट है, बेसिक रिक्वायरमेंट है कि इसका इंफ्रास्ट्रक्चर अच्छा हो. और जब इंफ्रास्ट्रक्चर अच्छा बनाना होता है तो उसकी बेसिक रिक्वायरमेंट है कि वो देश सीमेंट के उत्पादन में आत्मनिर्भर बने, सीमेंट के उत्पादन में स्वयं अपने ही देश में अपनी रिक्वायरमेंट से ज्यादा सीमेंट बनाए. और मैं कह सकता हूं कि इंडिया सीमेंट ने सीमेंट के क्षेत्र में एक फाउंडर इंडस्ट्री के नाते बहुत बड़ा कंट्रीब्यूशन देकर आज 15.5 मिलियन टन की क्षमता और 10 फैक्ट्री के साथ स्वयं को इस फील्ड की सबसे अग्रणी कंपनियों में से एक कंपनी बनाया है. எந்த தேசத்திலும் வளர்ச்சி என்பது கட்டமைப்பை பொறுத்து தான் அமைகிறது. அந்த நாட்டில் இருக்க கட்டமைப்புகள் எவ்வளவு உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு நாட்டின் வளர்ச்சி இருக்கும். அப்ப கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த சிமெண்ட் நல்ல தரமானதாக வளமானதாக, அந்த சிமெண்ட் நன்றாக இருந்தால் தான் கட்டமைப்பு வளமாக இருக்க முடியும். அப்போ ஒரு நாட்டுக்கு தேவையான நல்ல வலிமையான தரமான சிமெண்ட் தயாரிக்கிற வேலையை இந்தியா சிமெண்ட் ஆரம்ப நாள் முதற்கொண்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க. 15.5 மில்லியன் டன் சிமெண்டை அவர்கள் தயாரிக்கிறார்கள். அவர்களுடைய 10 தொழிற்சாலைகளும் இந்த அருமையான பணியை சேர்ந்து நம்ம நாட்டுக்கு சுயமாக தேவைப்படும் சிமெண்டை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். और आज इंडिया सीमेंट शिपिंग, ऊर्जा, शुगर, माइनिंग, इंफ्रास्ट्रक्चर और स्पोर्ट्स में भी ढेर सारा कंट्रीब्यूट कर देश की एक अग्रणी कंपनी बनी है. இந்த நாட்டின் மிகச்சிறந்த நிறுவனமாக உயர்ந்து கொண்டிருக்கும் இந்தியா சிமெண்ட் வெறும் சிமெண்டோடு மட்டும் தங்களுடைய பணிகளை நிறுத்தவில்லை. அவர்கள் ஏற்றுமதி, கப்பல் துறை, இன்னும் சர்க்கரை ஆலைகள், இன்னும் விளையாட்டுத்துறை என்று பல்வேறு துறைகளில் தங்களுடைய முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். और मैं निसंकोच कहना चाहूंगा कि आज इंडिया सीमेंट जहां पर खड़ी है, ये कंपनी को बनाने में और यहां तक पहुंचाने में श्रीनिवासन जी की सूझबूझ और उनके अथक परिश्रम का बहुत बड़ा योगदान है. இந்த நிறுவனத்தை இத்தனை உயரத்திற்கு கொண்டு சென்று பல்வேறு பரிமாணங்களில் பரிமளிக்கக்கூடிய வகையிலே உயர்த்தியதில் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களின் பங்கு மிக அரியது, மிக பெரியது. मित्रों, गत 8 वर्ष के अंदर देश ने जहां तक डेवलपमेंट और इकोनॉमी को मजबूत करने का सवाल है, इस क्षेत्र में बहुत अच्छा परफॉर्म किया है. நண்பர்களே, நம்முடைய நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி மிகவும் வலிமையாகவும் மிகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வேளையில். और आज हम विश्वास से कह सकते हैं कि 2025 में भारत $5 ट्रिलियन की इकोनॉमी बनेगा, ये सुनिश्चित है. 2025 ஆண்டிலே இந்தியாவின் வளர்ச்சி $5 ट्रिलियन அளவிற்கு இருக்கும். அதை நோக்கி நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம்.
और ये इसलिए कह सकते हैं कि 8 ही साल के अंदर भारत की अर्थव्यवस्था 11वें पायदान से लेकर 5वें पायदान तक का सफर तय कर चुकी है। 11वें नंबर से हम 5वें नंबर पर ब्रिटेन को पीछे छोड़कर आज दुनिया की अर्थव्यवस्थाओं में 5वें नंबर पर है। கடந்த 8 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி எந்த அளவுக்கு முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் உலக நாடுகளின் வளர்ச்சியிலே பட்டியலில் பார்த்தால் 11வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 5வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது। हाल ही में एक रिपोर्ट आई है मॉर्गन स्टैनले की जो बताती है कि 2027 में भारत दुनिया की तीसरे नंबर की अर्थव्यवस्था बनेगी। इसको कोई नहीं रोक सकता। சமீபத்தில் கிடைத்த ஒரு ஆய்வு அறிக்கையின்படி 2027ஆம் ஆண்டு இந்தியா உலக நாடுகளின் பட்டியலின் வரிசையில் 3வது இடத்தை எட்டியிருக்கும்। और इसके लिए इंफ्रास्ट्रक्चर बहुत जरूरी है और एक अहम बात है। இதற்கிടെ இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளில் 3ஆம் இடத்தை பிடிப்பதற்கு நமக்கு கட்டமைப்பை வலிமையானதாக உறுதியாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது। हमने अनेक क्षेत्रों के अंदर पारदर्शी नीतियों को लाकर पॉलिसी को लाकर अनेक संभावनाओं के द्वार खोले हैं। जैसे अंतरिक्ष का क्षेत्र हो, ड्रोन का क्षेत्र हो, डिफेंस को लिए भारत को मैन्युफैक्चरिंग का हब बनाना हो। और आज मैं तमिलनाडु में खड़ा हूं, मैं कह सकता हूं कि सबसे ज्यादा संभावना डिफेंस के क्षेत्र में इन्वेस्टमेंट लाने की मोदी जी ने तमिलनाडु को दी है। तमिलनाडु डिफेंस इंडस्ट्री कॉरिडोर जिसमें चेन्नई, तिरुचिरापल्ली, कोयम्बतूर, सलेम और होसूर शामिल है। यहां पर ढेर सारी संभावनाएं पड़ी है और कई क्षेत्रों के अंदर, चाहे कोयले का कॉमर्शियल माइनिंग हो, माइनिंग क्षेत्र की नई पॉलिसी लाना हो, स्टार्टअप की नीति को बनाना हो, या बैंकिंग इंडस्ट्री को उभार कर बाहर निकालना हो, हर क्षेत्र में 8 साल के अंदर पारदर्शी पॉलिसी के कारण, ट्रांसपेरेंट पॉलिसी के कारण ढेर सारे अचीवमेंट नरेंद्र मोदी सरकार ने प्राप्त किए हैं। நண்பர்களே, இப்போது பலவிதமான புதிய வாய்ப்புகளை இந்த அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது। டெக்னாலஜியில் எடுத்துக்கோங்க, பாதுகாப்பு துறையில் எடுத்துக்கோங்க, ட்ரோன் டெக்னாலஜி எடுத்துக்கோங்க। இப்போ பாதுகாப்பு துறை எடுத்துட்டீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் ஹப் தமிழகத்தில் சென்னையிலும், திருச்சியிலும், கோயம்புத்தூரிலும், சேலத்திலும், ஹோசூரிலும் அமைக்கப்பட்டிருக்கு। இங்கெல்லாம் புதிய புதிய ஸ்டார்ட் அப்புகள், டிஃபென்ஸ் சம்பந்தமான தொழிற்சாலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன। இது மாதிரி ஒரு அரிய வாய்ப்புகளையும் களங்களையும் இந்த புதிய வாய்ப்புகளையும் கட்டமைப்பு துறையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறோம்। இது இல்லாமல் நிலக்கரி சுரங்கம் தொடங்குவதாகட்டும், புதிய ஸ்டார்ட் அப்புகள் டெக்னாலஜி ரிலேட்டட் தொடங்குவதாகட்டும், வங்கித்துறை பேங்கிங் ஆகட்டும், இது மாதிரி புதிய தெளிவான ஒரு தொழிற்சாலைகளை எல்லாம், புதிய கட்டமைப்புகளை எல்லாம் உருவாக்கும் பணியிலே நமது அரசு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது। R&D को भी मजबूत करने के लिए मोदी सरकार ने कई क्षेत्रों के अंदर नई पॉलिसी का सूत्रपात किया है। मैं एक ही उदाहरण देना चाहता हूं। जब पूरी दुनिया कोविड के संकट से घिरी थी, ये सदी की सबसे बड़ी महामारी का हम सामना कर रहे थे, भारत उन देशों में था जिन्होंने सबसे पहले वैक्सीन, स्वदेशी वैक्सीन बनाने का काम किया और 225 करोड़ डोज लगाने का काम हम समाप्त कर चुके हैं। और दुनिया के 85 देशों में वैक्सीन भेजकर दुनिया को भी सुरक्षित करने का काम भारत ने किया है। ஆய்வு மற்றும் வளர்ச்சி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையிலே இந்தியா மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது। அனைத்து துறைகளிலும் ஆய்வுகளும் வளர்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன। இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், கோவிட் நேரத்தில் உலக நாடுகள் எல்லாம் தடுப்பூசிக்கு என்ன செய்யணும்னு தவிச்சு அதிர்ச்சி அடைந்து நின்னப்ப நம்மளுடைய ஆய்வும் R&D டிபார்ட்மெண்ட் சவாலான அந்த நேரத்தில் தடுப்பூசியை கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு தற்சார்பு மட்டும் பூர்த்தி செய்யாம உலக நாடுகள் அத்தனை பேருக்கும் 2.25 கோடி மருந்துகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் உருவாக்கி உலகத்தையே காப்பாற்றுற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்றது। இதனால்
நம்முடைய R&D ஆய்வு மற்றும் வளர்ச்சி பாதையிலே நாடு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. देश में 60 करोड़ की गरीब जनता ऐसी प्रकार से अपना जीवन व्यतीत करती थी कि देश की इकोनॉमी में इतनी बड़ी जनसंख्या का कोई कंट्रीब्यूशन नहीं था, क्योंकि 60 करोड़ लोग अपनी रोजमर्रा की दिक्कतों से ही बाहर नहीं आते थे. नरेंद्र मोदी सरकार ने इस 60 करोड़ घरों में टॉयलेट देने का काम किया, सबके घर में बिजली देने का काम किया, सबको घर देने का काम किया, घर के अंदर गैस का सिलेंडर देने का काम किया और 5 लाख तक का पूरा स्वास्थ्य का खर्चा आज नरेंद्र मोदी सरकार कर रही है. इसके कारण ये 60 करोड़ लोगों का जीवन स्तर ऊपर आया है और अब एस्पिरेशन के साथ वो लोग देश की इकोनॉमी को, देश के अर्थतंत्र को बहुत आशाओं के साथ आगे बढ़ाने के लिए देश के साथ जुड़े हैं. मैं मानता हूं कि देश के अर्थतंत्र को गति देने वाला ये सबसे बड़ा काम है कि 60 करोड़ लोगों के जीवन में जीने की जिजीविसा जगाने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है. நண்பர்களே, இந்த நாட்டில் 60 கோடி மக்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்காக தினப்படி அவங்க வேலை செய்ய வேண்டிய நிலையில் இருந்தார்கள். அப்ப நாட்டின் பொருளாதாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றால் இந்த மிகப்பெரிய மனித சக்தி 60 கோடி மக்களை வெளியில கொண்டு வரணும்னு மோடி அவர்கள் நினைத்தார். அதற்காக அவங்களுக்கு என்னென்னலாம் வாழ்வியலுக்கு தேவைன்னு சிந்திச்சு முதல்ல அவங்களுக்கு தேவையான ஒரு வீடுகளில் ஒரு கழிப்பறை, அதே வீட்டுக்கு அந்த கழிப்பறை கட்டின அந்த வீட்டுக்கு மின்சாரம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, அப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஒரு குடும்பத்திற்கும் பயன் தரக்கூடிய நலத்திட்டங்களை இந்த அரசு 60 கோடி மக்களுக்கு அளித்தது. இதனால அவங்க என்னன்னா நாட்டின் வளர்ச்சி பாதையில தன்னையும் இணைத்துக் கொள்ள, அவங்களுடைய வருமானம் அதிகரிக்க, பிற வேலைகளை தொடங்கன்னு. ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்த பொருளாதாரம் செழிப்பாகவும் வளமாகவும் இருக்கணும், அதுல எல்லாரோட பங்களிப்பு இருக்கணும். இந்த 60 கோடி மக்களையும் நாட்டின் வளர்ச்சி பாதையில கொண்டு நாட்டோடு இணைந்து பயணிக்க செய்த மிகப்பெரிய பணியை மோடி அரசு செய்திருக்கிறது. मित्रों, पॉलिटिकल स्टेबिलिटी और भ्रष्टाचार मुक्त शासन के कारण आज भारत एक द्रुत गति से आगे बढ़ने वाली अर्थव्यवस्था बना है. ஊழலற்ற ஒரு உன்னதமான ஆட்சியை உலகிற்கே எடுத்து காட்டும் வகையிலே தற்போது நமது ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. और हमारे अचीवमेंट आज पूरी दुनिया एक्नॉलेज कर रही है. अंतर्राष्ट्रीय मुद्रा कोष IMF ने भारत को डार्क जोन में एक ब्राइट स्पॉट बताया है. भारत की इकोनॉमी को डार्क जोन में एक ब्राइट स्पॉट बताया है. உலக பணத்திற்கான IMF நிறுவனம் என்பது இந்தியாவை எப்படி வர்ணிக்கிறது என்றால், இந்த கண்டத்திலேயே இருண்ட பகுதியில் ஒரு ஒளிமயமான வெளிச்சமாக இந்தியா தெரிகிறது என்று வர்ணிக்கக்கூடிய அளவிலே இந்தியாவுடைய வளர்ச்சி முன்னேறி கொண்டிருக்கிறது. IMF के अनुमानों के अनुसार 2022-23 में भारत 6.8% की GDP के साथ G20 में दूसरे नंबर पर रहेगा. 2023-24 ஆண்டிலே G20 கணக்கின்படி பார்த்தால் இந்தியா 2ஆம் இடத்திற்கு முன்னேறக்கூடிய மிக அரிய வாய்ப்பு இருக்கிறது. और IMF के ही अनुमान के अनुसार 2023-24 में 6.1% की GDP के साथ G20 में भारत सबसे पहले रहेगा. அதே இந்தியன் மானிட்டரி ஃபண்ட் நிறுவனத்தின் அறிக்கையின்படி பார்த்தால் 2023 ஆண்டு நம்மளுடைய GDP 6% அதிகரித்து G20 நாடுகள் மத்தியிலே இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறும். भारत सरकार ने एक्सपेंडिचर पर फोकस किया है और 2022-23 का कैपिटल एक्सपेंडिचर पिछले वर्ष की कंपैरिजन में 46.8% ज्यादा हुआ है. இந்தியாவுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ற மூலதன செலவுகளின் எண்ணிக்கை 46.8% இருக்கிறது.
இது வந்து தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் 2022 23 ஆண்டு கணக்கின்படி. जीएसटी कलेक्शन भी अक्टूबर 2022 में 1,51,718 करोड़ था. 1,51,780 करोड़ रुपीस, जो अब तक के कलेक्शन में दूसरा हाईएस्ट आंकड़ा है. இதுவரை நாட்டிலே ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்ட தொகையில் இரண்டாவது மிகப்பெரிய தொகையாக 1,51,760 கோடி, 1.5 லட்சம் கோடிக்கு மேல் 2024 ஆண்டுக்கான ஜிஎஸ்டி தொகை வசூலிக்கப்பட்டு அதிலும் ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. और अक्टूबर में यूपीआई से ट्रांजैक्शन की वैल्यू 12.11 लाख करोड़ है. இந்த செல்போன்லயே வங்கி பரிமாற்றம் எல்லாம் பண்ற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா 12.11 லட்சம் கோடி அளவிற்கு இந்தியாவில் பண பரிமாற்றம் இந்த டிஜிட்டலி நடக்கிறது யூபிஐ மூலமாக. अक्टूबर में व्हीकल की सेल्स 21 लाख यूनिट की है, जो लास्ट ईयर की कंपैरिजन में 7 लाख व्हीकल की सेल्स को वृद्धि बताती है. வாகன விற்பனையின் உயர்ச்சி கூட நிறைய உயர்ந்து கொண்டிருக்கிறது. வாகன விற்பனை இந்த அக்டோபர் மாதம் வந்திருக்கும் கணக்கின்படி பார்த்தால் கடந்த ஆண்டை விட 7 லட்சமாக இருந்த வாகன விற்பனை இது வந்து 21 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. नरेंद्र मोदी सरकार ने तमिलनाडु के विकास के लिए भी बहुत मन के साथ फोकस कर कर तमिलनाडु को प्रायोरिटी क्षेत्र बनाया है. நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது ஒரு தனி கவனம் செலுத்துகிறார். தமிழகத்தின் முன்னேற்றத்தை பற்றி மிகவும் அக்கறையோடு விசாரிக்கிறார். அதனால தமிழகத்தின் பற்றிய ஒவ்வொரு ஒரு சிறு சிறு நிகழ்வையும் வளர்ச்சியையும் அவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். मित्रों, मैं कुछ आंकड़े जरूर कहना चाहता हूं. 2009 से 14 जब यूपीए की सरकार थी देश में, तब टैक्स डिवोल्यूशन के 62,000 करोड़ रुपीस तमिलनाडु को मिलते थे, और अब यही 5 साल में 62,000 की तरह जगह 1,19,455 करोड़ रुपीस मिलते हैं. 91% की इंक्रीज है. தமிழகத்திற்கான வரி மத்திய அரசு வசூலிக்கும் வரியில கொடுக்கக்கூடிய பகிர்மான தொகை இதற்கு முன்னால் வந்து தமிழகம் பெற்ற தொகை 62,000 கோடி. ஆனால் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கும் தொகை 1,90,454, கிட்டத்தட்ட 91% அதிகரித்திருக்கிறது இந்த வசூலாகும் வரி பகிர்மான தொகை. और ग्रांटिंग एड 35,000 करोड़ थी, इसको बढ़ाकर 95,734 करोड़, 171% का ग्रोथ है. அதே போல மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கிராண்ட், அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய தொகை வந்து 35,000 கோடியிலிருந்து 95,000 கோடிக்கு மேல் கிட்டத்தட்ட 171% உயர்ந்திருக்கிறது. और 9-10 में फाइनेंशियल ईयर 9-10 में वित्त आयोग का अनुदान जो 928 करोड़ था, फाइनेंशियल ईयर 22-23 में 928 करोड़ से बढ़कर 6,000 करोड़ रुपीस वित्त आयोग का अनुदान आज तमिलनाडु को देने तक हम पहुंचे हैं. இதே போல ஒவ்வொரு துறையிலும் ஆண்டு கணக்கு வந்து 9-10ல வந்து 918 இருந்த புள்ளிகள் இப்போ வந்து 22-23ல 6,000 அந்த புள்ளிகள் உயர்ந்திருக்கிறது. तमिलनाडु में नेशनल हाईवे पर ईयरली 8,700 करोड़ का व्यय भारत सरकार ने किया है. 8,700 करोड़ फॉर नेशनल हाईवे. தேசிய நெடுஞ்சாலைக்காக செயல் கொடுக்கப்படும் தொகை வந்து 8,900 கோடியாக தற்போது உயர்ந்திருக்கிறது. भारत माला परियोजना के तहत 91,570 करोड़ रुपीस के 2,800 किलोमीटर के रोड को, इसके प्रोजेक्ट को अप्रूव कर काम चालू कर दिया गया है. பாரத் மாலா சாலை திட்டத்தின் கீழ் 2,800 கிலோமீட்டர் நீள சாலை உருவாக்குவதற்காக
91,570 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. और 64 प्रोजेक्ट्स जिसकी वैल्यू होती है 47,589 करोड़ वो भारत सरकार ने तमिलनाडु को दिए हैं. இதுபோல தமிழகத்திலே 64 சாலை திட்டங்களை உருவாக்குவதற்காக 47,589 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 1,000 मेगावाट की नवेली थर्मल विद्युत परियोजना शुरू की गई है. 1,000 करोड़. 1000 கோடி ரூபாய் செலவிலே நெய்வேலி எரிசக்தி அந்த சுரங்கத்திலே எரிசக்தி மூலம் மின்சாரத்தை உருவாக்கும் ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. चेन्नई मेट्रो फेज 1 का एक्सपांशन 3,770 करोड़ रुपए से किया गया है. 3,770 crores. சென்னை மெட்ரோ திட்டத்திற்காக இரண்டாவது கட்டம் phase 2 உருவாக்குவதற்காக 3,770 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. और तमिलनाडु में 1,450 सीट्स के साथ 11 नए मेडिकल कॉलेज देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है. தமிழகத்தில் 1,456 கோடி ரூபாய் செலவிலே 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. मित्रों, आज मैं यहाँ आया हूं तब मैं तमिलनाडु सरकार को एक निवेदन भी करना चाहता हूं. तमिल भाषा विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक है. शायद तमिल का व्याकरण भी विश्व के सबसे पुराने व्याकरण में से एक है. तमिल भाषा का बढ़ावा और तमिल भाषा को समृद्ध करना न केवल तमिलनाडु पूरे देश की जिम्मेदारी है. मैं तमिलनाडु सरकार को अनुरोध करना चाहता हूं. देश के कई राज्यों ने मेडिकल और टेक्निकल एजुकेशन को अपने अपने राज्य की मातृभाषा में शुरू किया है. अगर तमिलनाडु सरकार भी मेडिकल एजुकेशन को पूर्णतया तमिल भाषा में पढ़ाने की शुरुआत करती है तो तमिल मीडियम में पढ़े हुए विद्यार्थियों को मेडिकल साइंस समझने में बहुत सरलता होगी और वो अपनी मातृभाषा में ही रिसर्च एंड डेवलपमेंट कर कर अपनी और क्षमताओं का देश को और मेडिकल साइंस को योगदान कर पाएंगे. इसी तरह से टेक्निकल एजुकेशन में भी लगभग 1,350 सीट्स तमिल मीडियम में पढ़ाने के लिए इंगित किए गए थे. परंतु मेरे पास अंतिम जो डेटा है AICTE का, इसमें सिर्फ 50 ही सीट पर पढ़ाई लिखाई चल रही है. अगर तमिलनाडु सरकार तमिल भाषा में मेडिकल और इंजीनियरिंग के एजुकेशन को कंसंट्रेट करती है, कई राज्यों ने किया भी है और अच्छे नतीजे मिलने की शुरुआत भी होगी. अगर इसको कंसंट्रेट करती है तो हम तमिल भाषा का बहुत बड़ी सेवा करने का काम करेंगे. நண்பர்களே, தமிழக அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்க நினைக்கிறேன். தமிழ் மொழி உலகின் மிக தொன்மையான மொழி, உலகின் மிக மூத்த மொழி. இன்னும் சொல்ல போனால் உலகின் மிக மூத்த தொன்மையான பழமையான இலக்கியம் தமிழ் இலக்கியம். ஆகவே தமிழ் மொழியின் மேன்மையை வெறும் தமிழர்களுக்கு மட்டும் பெருமையான விஷயம் இல்லை, மொத்த இந்தியாவுக்குமான பெருமை. அதனால நான் தமிழக அரசுக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, தமிழக அரசு மருத்துவ கல்வியையும் இன்ஜினியரிங் பொறியியல் கல்வியையும் தமிழ் மொழியிலேயே தமிழ் மாணவர்களுக்கு தர வேண்டும். பல மாநிலங்களில் அவங்க சொந்த தாய்மொழியில மருத்துவ கல்வியையும் பொறியியல் கல்வியையும் மாத்திட்டாங்க. அதே போல தமிழ்நாட்டிலையும் தமிழ் மொழியிலேயே, அதாவது பொறியியல் கல்லூரியில் 1350 மாணவர்கள் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க பொறியியல் கல்லூரிக்கு வராங்க. அவங்களுக்கு ஆங்கிலத்தில் பாடம் எடுக்கும்போது புரியாது. அதனால நீங்க தமிழ் மொழியிலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க மிக எளிமையாக படிப்பாங்க, அவங்க ஆராய்ச்சிகள் செய்ய முடியும், மருத்துவ பொறியியல் ஆராய்ச்சிகள் வளரும். ஆகவே தமிழ் மொழியிலேயே மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிக்கான பாடத்திட்டங்களை அமைக்கும்படி தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். अंत में मैं श्री श्रीनिवासन जी और रूपा रंगनाथन जी को उनकी
इंडिया सीमेंट कंपनी जब शताब्दी मनाए तब औद्योगिक क्षेत्र में उनका रुतबा आज है उससे अनेक गुना ज्यादा हो, ऐसी शुभकामनाएं देकर मेरी बात को समाप्त करता हूं। वंदे मातरम। திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் திரு ரூபா ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், உங்களுடைய நூற்றாண்டு விழாவிலும் நீங்கள் என்னை அழையுங்கள். இது மாதிரி சிறப்பான ஒரு விழாவாக அந்த விழா அமையட்டும் என்ற நல்வாழ்த்துக்களோடு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். बहुत बहुत शुक्रिया अमित शाह जी।